வணக்கம். இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி, வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு ஒரு கொத்தமல்லி ஒரு கொத்து, இவ்வளோதே போதுங்க. இது நம்ம 2 in 1 செஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் நல்லா இருக்குங்க தொக்குக்கு. தக்காளி சட்னின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. ஒரு வரமிளகா போட்டுக்குங்க. புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கிங்க, போதுமானதுங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகணும். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது. தக்காளி நல்லா வதக்கணுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கணும். தேவையான உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு தேவை உப்பு போட்டு நல்லா வதக்கும். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 2 minutes இந்த தக்காளி குக் ஆகணும். மூடி வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம். இந்த 2 minutes குக் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போடணும். போட்டு குக் பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். இந்த 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதே மாதிரி 1 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிங்கன்னா போதும். போட்டு எல்லாத்தையும் கிளறணும். தக்காளி வேகிறதுக்கும் இதோட இந்த வாசம்லாம் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கு ரெடி ஆயிரும். இப்படி தக்காளி முழுசாக இருந்தால் அப்படியே நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இன்னும் ஒரு 2 minutes 5 minutes அவ்வளோதான், ரெடி ஆயிருங்க. வேக விட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துருங்க, உப்பு எப்படி இருக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அப்போ தான் எல்லாம் அப்படியே நல்லா வெந்து சாரணும். உப்பு, மிளகாத்தூள், அந்த புளிப்புலாம் அப்படியே 2 மினிட்ஸ் வச்சு அப்புறம் கிண்டி விட்டோம்னா கரெக்டாகிடும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடிங்க. இந்த தக்காளிலாம் முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடணும். இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடாது. வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து இப்படி மிங்கிலாக இந்த மாதிரி இருக்கணும். முழுசாக தக்காளி இருந்தால் டேஸ்ட்டு வராது. இந்த மாதிரி கொஜ்ஜு மாதிரி அப்படியே எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அது பக்குவமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். இது அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது 3 in 1ங்க. நம்ம எல்லாத்துக்கும் பேச்சுலராக இருக்கவங்களும் ஈஸியாக செய்யலாம். நம்ம ஃபேமிலிக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இதை கட்டி கொடுப்பேன் நான் என் பிள்ளைங்களுக்கு. இதுக்குன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு பசங்க சொல்லுவாங்க. நீங்களே செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஈஸியான ரெசிப்பிங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.